சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமமாயிரத்தில் நெருப்புக்கு சக்தியை கொடுக்குறார், வாயுக்கு சக்தியை கொடுக்குறார் அப்படின்லாம் சொன்ன அந்த சிவபெருமான் 502வது திருநாமத்தில் ஓம் கண்டலினே நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, எளிமையான பொருள், மேடான இடங்களில் இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது எந்த இடத்துல உயரமாக இருக்கோ ஊரில் பூமியில் மலை அப்படின்னு சொல்லலாம், இதிலெல்லாம் உறைபவர் அப்படின்னு அர்த்தம். இவர் எங்கே இருக்கார்? இவரோட பர்மனெண்ட் இடமே கைலாச சிகரே மத்தியே சங்கரஸ்ய சிவாலயே அப்படி தானே சொல்லியிருக்கு. கைலாயத்தில் உலகத்திலே உயர்ந்த இடத்துல இவர் இருக்கார்னு சொல்லியிருக்கு இல்லையா? அதுக்கு ஏத்தாப்பில் இவர் பல இடங்களில் மேடான இடங்கள்லேயே இருக்கார். இன்னும் சொல்லப்போனால் மலை மேலேயே இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, இவர் இருக்கிறதுலேயே உயர்ந்த பரம்பொருள் தேவதேவன் மகாதேவன். அதனால் அவர் இருக்கிற இடமும் உயர்ந்த இடமா இருக்குது. உயர்ந்த பொருள் உயர்ந்த இடத்துல இருக்குது. எல்லாமே இங்கே உயர்வு தான். அப்படி இந்த உயர்ந்த இடத்துல இருக்கிற உயர்ந்த பொருளை நாம் போய் சரணடையிறதே நமக்கும் ஒரு உயர்வு ஏற்படுறது, நமக்கும் ஒரு பெரிய பெருமை ஏற்படுது, ஒரு உயர்வு ஏற்படுது, நம்ம வாழ்க்கையில் ஒரு பல முன்னேற்றங்கள் ஏற்படுறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு, அவரும் உயர்ந்தவராக இருக்கார், உயர்ந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு. அவரோட குண விசேஷங்கள்லாம் பார்த்தோம். எப்படி அனலாய நமஹா அப்படின்னு அலுப்பில்லாத எல்லாருக்கும் வாரி வழங்கக்கூடியவர் அப்படின்னா, அதை விட உயர்ந்த ஒரு ஆளை பார்க்க முடியுமா? அதனால் அவர் உயர்ந்த இடம் அப்படின்னா மேடான இடத்துல தான் இருக்கணும்னு இல்லை, அவர் எங்கே இருந்தாலும் அந்த இடம் உயர்ந்த இடம். இத்தனை திருத்தலங்களை பார்க்குறமே, இத்தனை திருத்தலத்துக்கெல்லாம் பெருமை எதனால் வந்தது? அதுவும் சாதாரண ஒரு ஊர் தானே, ஒரு கிராமம் தானே. அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய புனிதமான இடமா ஆச்சு அப்படின்னு, இந்த புனிதமான உயர்ந்தவரான இவர் இருக்கிறதுனால, குடிகொண்டு வாசம் பண்ணுறதுனால அதுக்கெல்லாமும் ஒரு பெருமை வந்துடுத்து, உயர்வு வந்துடுத்து. அதுதான் இங்கே பொருள். அதனால் கண்டலினே நமஹா அப்படின்னா இவர் உயர்ந்த மேடான இடங்களில் இருப்பர், உயர்ந்து இருக்கிறவர் அப்படின்னு. அப்படி பல திருத்தலங்கள் நீங்கள் பார்த்தா, நமக்கு உய்யக்கொண்டான் மலை அப்படின்னு திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கு. அதுக்கு பேரே கற்குடி அப்படின்னே பேர், உஜ்ஜீவநாதர் அப்படின்னு பேர். அங்கே நந்திவர்ம பல்லவன் கட்டின கோவில் அது. அந்த தலத்தோட ஸ்தலபுராணம் சொல்கிறதே மார்க்கண்டேயரை காப்பாற்றுவேன் அப்படிங்கிறதுக்காக உறுதி எடுத்துட்டாராம். அதனாலேயே இவர் கருவறையை விட்டு வந்தாராம், வெளியில் வந்து சபதம் பண்ணி எடுத்துட்டாராம். அதனால் இங்கே அந்த கொடிமரத்துக்கு பக்கத்தில் இன்னமும் அவரோட திருப்பாதெல்லாம் இருக்கிறதா அங்கே புராணம் சொல்கிறது. இப்படி உய்யக்கொண்டான் மலையில் இருக்கார். அதே மாதிரி அதை திருச்சி அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பல இடங்களில் மலை மேலேயே அவருக்கு கோவில். ஏன் திருச்சியில் இருக்கே தாயுமானவ சுவாமி என்ன மலைக்கோட்டை மலைக்கோட்டை அப்படின்னு மலை மேலே தானே இருக்கார். அப்படி இருக்கார். பக்கத்தில் திரு எறும்பூர் அப்படின்னு, எறும்பியூர் எறும்பியூர் அப்படின்னா திருவரம்பூர் திருவரம்பூர் அப்படிங்கிறோம். சுவாமி எறும்பீஸ்வரர் அப்படின்னு பேர். அப்பர் தேவாரம் பாடின திருத்தலம். இதுக்கு காரணம் என்ன? இதோட தலபுராணம் என்ன சொல்லுதுன்னா, இந்திராதி தேவர்கள்லாம் தாரகாசுரன் தாரகாசுரன் அப்படின்னு இந்த அசுரனோட கொடுமைக்கு பயந்துட்டு இவர்கள்லாம் உருமாறி இருந்திருக்கா. பல அசுரர்கள் பல விதத்தில் தேவர்களை கொடுமைப்படுத்துறது. அவர்கள் தங்களோட நாட்டில் இருக்க முடியாத இல்லை, தேவலோகத்தில் இருக்க முடியாதோடு இல்லை, எங்கே இருக்கான்னு தெரிஞ்சாலும் அங்கே வந்து அடித்தான் அசுரர்களாம். அதனால் என்ன பண்ணான்னு தங்களோட உருவை மாற்றின்னு எங்கேயோ போய் இருந்தா. அப்படி இருக்கிறதே இந்த திருவெரும்பூரில் என்னவா இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத இருக்கணும், எந்த உருவமாக இருந்தாலும் அங்கே வந்து கண்டுபிடிச்சிடுவா. அதனால் கண்ணுக்கு தெரியாத எறும்பு வடிவத்தில் எல்லா தேவதைகளும் இருந்தா. நாரதர் தான் சொல்கிறார், நாரதர்கிட்ட போய் சொல்கிறார், இப்படி இந்த தாரகாசுரனோட அட்டகாசம் தாங்கலை, நாங்கள் எங்கே ஓடுறதுன்னு தெரியலன்னு. அப்போ சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன வடிவத்தை எடுத்துன்னு எறும்பாக எடுத்துட்டு நேராக திருவெரும்பூர் போ, அங்கே போய் சிவபெருமானை வழிபடுங்கோ, அவர் அருளால் தான் உங்களுக்கு இதிலேருந்து விடிமோற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல
அத்தனை தேவர்களும் எறும்பு வடிவத்தில் வந்து இந்த மலை மேலே இருக்கக்கூடிய இவரை வழிபட்டா. அதனாலேயே என்ன அப்படின்னா, இந்த எறும்பெல்லாம் மலை மேலே ஏறணும் அப்படின்னா அதுகளுக்கு கஷ்டமாக இருக்க போகிறதேன்னு இவர் என்ன பண்ணாராம் அப்படின்னா, ஒரு பக்கம் சாஞ்சாப்பில் வேறு இருக்கும், தலையில் பார்த்தா சிவலிங்கம் அப்படின்னா வழவழன்னு தானே இருக்கும். இங்கே என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கும். ஏன்னா எறும்பெல்லாம் மேலே ஏறினா ரொம்ப வழவழன்னு தான் கீழே கீழே விழுந்துடும். அதுக்காக லிங்கத்திருமேனியே ரஃப்பாக சொரசொரப்பாக இருக்கிறாப்பெல்லாம் இருக்குது. இதான் கருணை. இப்படி தேவர்கள்லாம் முதற்கொண்டு நம்மளை உருவத்தை மாற்றிண்டு கொடுமை தாங்காத அரக்கர்கள் கொடுமை தாங்காத நம்மளை வர அப்படின்னா அவர்களுக்கு ஏத்தாப்பில் இவரும் வளைஞ்சு கொடுக்கறது, ஈடு கொடுக்கறது. அதுதான் அந்த அன்பு. அப்படி திருப்பெரும்பூரில் அது மட்டும் இல்லை, அங்கே பிரம்மா விஷ்ணு எல்லாரும் வந்து வழிபட்டுருக்குதா சொல்கிறது பாடல் பெற்ற ஸ்தலம் அது திருவெரும்பூர். இன்னொரு இடத்துல பக்கத்தில் ஈங்கோய் மலை அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு பேரே மரகதாச்சலம் அப்படின்னு பேர், மரகதாச்சலேஸ்வரர் அப்படின்னு பேர், குளித்தலைக்கு பக்கத்தில் இருக்குது. ஞானசம்பந்தர் பாடல் பெற்ற ஸ்தலம். இங்கே அந்த இடத்துல எறும்பு வந்து பூஜை பண்ணித்தா, இந்த இடத்துல எது அப்படின்னார் ஈ வந்து பூஜை பண்ணித்து. அதனாலே ஈங்கோய் மலை. இந்த ஈயா யார் வந்தார்? அகஸ்தியர் வந்தார். அகஸ்திய மகரிஷி ஈ வடிவத்தில் வந்து இங்கே வழிபட்டதாக சொல்லப்படுறது. அதே மாதிரி பார்வதி தேவி வந்து வழிபட்டிருக்கா. அதனாலே இந்த மலைக்கு பேர் சிவசக்தி மலை, சிவசக்தி மலை அப்படின்னு பேர். ஒரு அந்த ஏரியாவில் பக்கத்தில் ஒரு பழமொழி சொல்வா, என்ன பண்ணுவான்னார், இந்த 3 மலை இருக்குது, அங்கே 3 மலையிலையும் சிவபெருமான் இருக்கார், அதை ஒரே நாளில் வழிபடுறது அப்படின்னு. காலையில் குளித்தலையில் வழிபடுறது, மதியம் ஐயர் மலை அப்படிங்கிற இடத்துல வழிபடுறது, சாயந்தரம் ஈங்கோய் மலை. இந்த 3ஐயும் ஒரே நாளைக்கு தரிசனம் பண்ணினா இந்த 3 வேளையில் பெரிய பலன் அப்படின்லாம் அதுக்கு சொல்லப்பட்டுருது. இதில் ஐயர் மலை அப்படின்னு சொன்னேன். அந்த ஐயர் மலை என்ன, திருவாட்போக்கி அப்படின்னு பேர், ரத்னகிரி ரத்னகிரின்னு பேர், சுவாமி ரத்னகிரீஸ்வரர் ரத்னாச்சலேஸ்வரர் அப்படின்னும் பேர். அப்பர் பாடின திருத்தலம், அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடின திருத்தலம். இது 1140 படிக்கு மேலே இருக்குது, ரொம்ப உயரமான இடம்தான் அது. அதில் பார்த்தா இங்கே சுவாமி ரத்னாச்சலேஸ்வரர் இருக்கார். இது மேருமலையோட ஒரு சிகரமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த மேருமலை சிகரம் சிதறித்து அதில் ஒன்று தான் இங்கே இந்த ஐயர் மலையில் இருக்கிறதுனால இது மேரு சிகரமாகவும் சொல்லப்படுறது. இதுக்கு ஒரு புராண கதை இருக்குது. ஒரு ராஜா என்ன பண்ணினார், அவருக்கு நல்ல மாணிக்கம் வேணும் அப்படின்னு வாங்கிறதுக்காக வர இடத்துல இந்த இடத்துக்கு வரத்தே ஒரு ரத்தன வியாபாரி அவர் எய்த்தாப்பில் வந்தால் என்கிட்ட ரத்தனம் இருக்கா, இருக்குது, நான் கூட அப்படின்னா அவர் சொல்ல, நான் ஒன்று சொல்லுவேன், அதை செஞ்சீன்னா உனக்கு இந்த நீ கேட்ட மாணிக்கத்தை கொடுப்பேன், ரத்தனத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே ராஜா பார்த்தான், என்னையே அது ஒரு வியாபாரி சொல்கிறத கேட்க முடியாத ஒரு ராஜா இருக்கான், எதை வேணாலும் சொல்ல கேட்குறேன் அப்படின்னா. உடனே நம்ம எய்த்தாப்பில் காமிச்சார் ஒரு பெரிய தொட்டி. இந்த தொட்டியில் பக்கத்தில் காவேரி இருக்கா, காவேரி ஜலத்தை நீ நிரப்பு, இந்த தொட்டி ரொம்ப எடுத்து அப்படின்னா உனக்கு நீ கேட்குற ரத்தனத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு. ராஜா பார்த்தான், இது என்னமோ ரொம்ப பரியாசம் வேடிக்கையாக இருக்குது, என்ன ஒரு ரத்தனத்தை கொடுக்கறதுக்கு தொட்டியில் தண்ணீர் ஒப்ப சொல்லுவாளா? அதுவும் ராஜாவை போய் சரி பண்ணிடலாம் அப்படின்னா, ஏன்னா ராஜாவுக்கு இப்போ ரத்தனம் வேணும். எடுத்து தண்ணியை கொட்டினா என்ன எடுத்துனார், தண்ணியை கொட்ட குடங்குடமாக தண்ணியை கொட்டினா தொட்டி ரொம்ப மாட்டேங்கிறது. ராஜா சோர்ந்து போயிட்டார், இது என்ன அது வம்பாக இருக்குது, இது ஏதோ நம்ம சாதாரண ஒரு விஷயம்னு நினச்சோம், ஆனால் இதில் இவ்வளோ ஏதோ ஒரு விஷயம் மர்மம் இருக்குது போல இருக்குது, அதனால தான் அந்த ஆள் இப்படி சொல்லியிருக்கான்னு அவரும் கொட்டி பார்த்தா தொட்டி ரொம்ப இல்லை. அதனால் ராஜா கோவம் வந்துடுத்து, என்ன பண்ணால் உடவாளை எடுத்துட்டார். உறவினர் அந்த வியாபாரியை கழுத்தை சீவரத்துக்கு போயிட்டார். நீ என்னமோ பண்ணுற, வம்பு பண்ணுற அப்படின்னு கழுத்தை சீவ போனானோ இல்லையோ, அடுத்த நிமிஷம் என்னாச்சுன்னா அந்த வியாபாரியாக வந்த சிவபெருமான் மறைஞ்சர், வெறுமன மறையில் ராஜா கேட்ட மாணிக்கத்தெல்லாம் ரத்தனத்தை கொடுத்துட்டு மறைஞ்சார். அதனாலேயே அவருக்கு ரத்னாச்சலேஸ்வரர் ரத்னகிரீஸ்வரர் அப்படின்னு பேர். இவர் அப்படி பண்ணினத்தினால அப்புறம் ராஜா புரிஞ்சுன்னான், அதாவது நம்ம இதில் என்ன ஒரு நமக்கு நீதி புகட்டப்படுறது அப்படின்னா, பெரிய ராஜாவாக இருக்கார், ராஜா வந்து என்ன வேணால் நான் சாதிச்சுடுவேன் அப்படின்னா, நீ நான் சொல்கிறத செஞ்சின்னா உனக்கு ரத்தனம் தரேன் அப்படின்னா,
இது என்ன ஒரு ராஜாவால் எந்த காரியத்தை தான் செய்ய முடியாது, நான் சாதிச்சிடுவேன் அப்படின்னு அந்த அகம்பாவத்தில் ஈகோவில் சொன்னதுனால இவர் தொட்டியில் தண்ணீர் ஒப்ப சொன்னார். தொட்டி தண்ணீர் ஒப்ப முடியல. இதுதான் யாராக இருந்தாலும் நம்மளோட சக்தியை நாமளாவே ஒரு உயர்த்தி மதிப்பிட்டு நம்மளால் என்ன வேணால் சாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா இறை அருள் இல்லை அப்படின்னால் நம்ம நினச்சபடி சாதிக்க முடியாது. இதான் நமக்கு புகற்ற பாடம். அதனால் அந்த கோவிலில் என்ன அப்படின்னா லிங்கத்துக்கு முன்னால் பெரிய ஒரு கொப்பரை ஒன்று வச்சுருக்கா. அதுக்கு பேரே பொய்வாசி கொப்பரை அப்படின்னு பேர். அந்த கொப்பரையில் தண்ணியை ஊற்றி அது மூலியமாக அபிஷேகம் பண்ணுறது அப்படின்னு. அதில் பார்த்தாக்க இன்னும் தண்ணீர் ஒப்பரப்போ அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கு. இது ஐயர் மலையில் இருக்கக்கூடிய ஒரு அதிசயம். இப்படி ஒரு உயர்ந்த இடத்துல மலை மேலே இருக்கிற இன்னும் பல இடங்களில் இந்த கேரள தேசத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கேரளாவில் திருச்சூர் அப்படிங்கிறோம். திருச்சூரில் அந்த ஊரில் பார்த்தேன்னா அந்த ஊர்லேயே ஒரு மேடு மாதிரி இருக்கும். அங்கே தான் வடக்குநாதர் கோயில் அப்படிங்கிறமே. அந்த சுவாமிக்கு பேர் என்ன அப்படின்னா வடமொழியில் விருஷாச்சலேஸ்வரர் அப்படின்னு பேர். அந்த ஒரு குன்று மாதிரி இருக்கு இல்லையா, மேடாக இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னு ஸ்தல புராணம் சொல்கிறது ரிஷபம் தான் அப்படி குன்றாக இருக்குது. அந்த விருஷாச்சலேஸ்வரர் அப்படிங்கிற வடமொழி தான் தூய தமிழில் விடை குன்று நாதர் அப்படின்னு. விடைனா ரிஷபம், அது ஒரு குன்று மாதிரினா, குன்றுனா சின்ன மலை தானே, அது மேலே இருக்கக்கூடியவர் விடைக்குன்றுநாதர். அது என்ன ஆயிடுத்து மலையாளத்தில் விடைக்குன்றுநாதர்னு போய் அது கடைசியில் வடக்குநாதராக மறுவெடுத்தோம். விடைக்குன்றுநாதர் தான் வடக்குநாதராக ஆகிட்டார். அது உடனே நார்த்து சவுத்து அதுக்கு திசைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அந்த ரிஷபங்கிற அந்த மலை மேலே இருக்கிறதுனால விருஷாச்சலேஸ்வரா இருக்கிறதுனால அவர் விடைக்குன்றுநாதர், அது வடக்குநாதராக இருக்கார். அது எதுக்கு சொல்கிறேன்னா அங்கே உயர்ந்த ஊர்லேயே உயர்ந்த இடத்துல அவர் தான் இருக்கார். அங்கே இன்னும் பல அதிசயங்கள். அங்கே சுவாமி உள்ளுக்குள்ளே என்ன இருக்கார் அப்படின்னு இன்னி வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஏன்னா நெய் அபிஷேகம் பொதுவாகவே கேரள தேசத்தில் நெய் அபிஷேகம் ரொம்ப பிரபலம். இவருக்கு நெய் அபிஷேகம் பண்ணி மலை மாதிரி இருக்கும். கர்ப்பகிரகத்தில் பார்த்தா வெள்ளை விளையேன்னு நெய்மலையாக இருக்கும். அது ஆயிரக்கணக்கான வருஷங்களான நெய். ஆயுர்வேதத்தில் புராகிருதம் அப்படின்னு நெய் எவ்வளவுக்கு பழசாக இருக்கோ அது ஆயுர்வேதத்தில் மருந்தாக சொல்லியிருக்கு. அதை அங்கே வாங்கிட்டு போவாளாம் எல்லாரும் எடுத்துன்னு சுரண்டி எடுத்துன்னு போய். அதுக்கப்புறம் இப்போ தான் அதை தடை பண்ணியிருக்கா. அப்படிலாம் எடுத்து சுரண்டி எடுத்தாக்கா அது என்ன ஆகுன்னு தெரியாது. ஸோ அதனால் அந்த விடைக்குன்றுநாதில் விருஷாச்சலேஸ்வராக இருக்கார், நெய்லிங்கமாகவே இருக்கார் அப்படிலாம் தெரியறது. அதில் இதெல்லாம் ஒரு அதிசயமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னார், அவர் சிவபெருமான் இருக்கிறதுலே ஒரு உயர்ந்ததாகவும் இருப்பார், உயர்ந்த இடத்துலையும் இருப்பார். சரிது. அந்த வடக்குநாதரை வேண்டின்னு தான் சிவகுரு ஆரியாம்பாளுங்கிற தம்பதிகள் தங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னு இங்கே வந்து பஜனம் இருக்குது. அதாவது கேரள தேசத்துலாம் கோவில்லையே 48 நாளைக்கு அந்த நியமத்தோட விரதம் இருப்பாள் ஒரு பிரார்த்தனையில். அப்படி சிவகுரு ஆரியாம்பாள் வேண்டின்னு பிறந்தவர் தான் ஆதிசங்கர். அவரோட சந்நிதியும் அங்கே இருக்குது. இப்படி ஒரு ஊர்லேயே உயர்ந்த இடத்துல இருக்கிறதுனாலேயே வெண்டலினே நமஹா அப்படின்னு அவருக்கு பேர் இருக்குது. அதே மாதிரி அவரோட பெருமை என்னங்கிறது, உயர்ந்த பெருமைங்கிறது தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய.